ஸ்டாக் விற்பனை தொடர்பாக சீன நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. யாருக்காவது டிக்டாக்கை விற்றால் இன்னும் சிறப்பாக செயல்படும் என்றும் கருத்து. டெஸ்லா கார் தொழிற்சாலையை எலான் மஸ்க் இந்தியாவில் தொடங்குவது நியாயமற்ற செயலாக இருக்கும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சனம். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வினாத்தாள் எதுவும் கசியவில்லை. யூடியூப் சேனல் ஒன்றில் வெளியான தகவலுக்கு மத்திய இடைநிலை கல்வி வாரியம் திட்டவட்டம். டெல்லி மக்கள் வளர்ச்சிக்காக ரேகா குப்தா முழுவீச்சில் பாடுபடுவார் என்ற நம்பிக்கை உள்ளது. அவரது பதவிக்காலம் சிறப்பாக அமைய தனது வாழ்த்துக்கள் என டெல்லி மாநில முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்ட விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை அண்ணாமலை ஒருமையில் பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம். கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் ஆதரவாக அண்ணாமலை அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். எக்ஸ்ட்ரா லக்கேஜாக இந்தியை தூக்கி சுமக்க தேவையில்லை. இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பெரம்பலூரில் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. இந்தியை விரும்பி படிப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் அன்றிலிருந்து இன்றைக்கு வரும் நாம் திராவிட இயக்கத்தின் சார்பாக சொல்லுவோம். இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம். ஏற்கனவே நமக்கு இருமொழிக் கொள்கை இருக்கின்ற காரணத்தினால் தமிழகத்திலிருந்து பொறியியல் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜாக ஹிந்தியை நம்ம தூக்கி சுமக்காத காரணத்தினால் நம்முடைய மாணவர்கள் சாஃப்ட்வேர் துறையில் மிக முன்னணியில் இருப்பது எல்லோரும் அறிந்த செய்தி. அண்ணாமலை போன்றவர்களுக்கு இது தெரிந்தாலும் தெரியாதது போல் நடிக்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை ஒரு விளம்பர விரும்பி என்பதால் தான் துணை முதலமைச்சர் மீது தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்று அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். அண்ணாமலை அவர் கட்சியில் புறக்கணிக்கப்பட்டிருக்கும் வேளையில் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தான் இதுபோன்று செய்கிறார் என்றும் கருத்து. அண்ணாமலை ஒரு விளம்பர விரும்பியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் எல்லா இடங்களிலும் இது போன்ற தடித்த வார்த்தைகளை பேசுகிறார். நாம் சொல்லத்தகாத வார்த்தையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை பொதுவெளியில் யாரும் பேசுவதற்கே கூச்சப்படுகின்ற வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு தமிழுக்கு விளக்கமெல்லாம் கொடுக்கிறார். அவருக்கு விளம்பரம் வேண்டும். அந்த விளம்பர வெளிச்சத்திற்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அவர்கள் கட்சியில் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இதெல்லாம் செய்வதாகத்தான் நாங்கள். ஓ பன்னீர்செல்வத்தை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கொசு என விமர்சித்த விவகாரம். கொசு மிகவும் ஆபத்தானது. மலேரியா, டெங்கு போன்றவை கொசுவிலிருந்துதான் வரும். ஓபிஎஸ் என்கிற கொசு கடித்தால் அவரால் தாங்க முடியாது என்று அதிமுக தொண்டர் அணி மீட்புக் குழுவை சேர்ந்த புகழேந்தி பதிலடி. ஜெயக்குமார் அவர் சென்னையில அங்கிருந்து ஓபிஎஸ் கொசுன்றாரு. கொசு ரொம்ப டேஞ்சரானது இல்லையா? மலேரியா எங்கிருந்து வருது? கொசுல தான் இருந்து வருது. டெங்கு எங்கிருந்து வருது? கொசுல இருந்து வருது. ஓபிஎஸ்க்கு சில கொசு கடிக்க ஆரம்பிச்சா தாங்க மாட்டார் அவர். இப்ப நாங்களாம் இல்லாத தைரியத்துல பேசிட்டு இருக்காரு அவர். அது தவறு. அப்படிலாம் இப்படிலாம் பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலையை கெடுக்கிறார்கள். பொதுச் செயலாளரை விட உயர்ந்தவர் செங்கோட்டையன் என்று புகழேந்தி பேட்டி. இரட்டை இலை வழக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் காப்புக்காடு அருகே 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் விரிசல். அனுமதியின்றி பாறைகள் வெடிவைத்து தகர்க்கப்பட்டதால் வீடு சேதமானதாக புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டு. என் வீட்டுக்கு பின்னால பெரிய பாறை தோட்டங்கள் இருக்கு. இந்த தோட்டத்தில் இவன் வசந்தங்கவன் வீட்டுக்கு நுற்றில வேலை பார்க்க வீட்டுக்காக ஒரு கல் உடைக்கணும் பெர்மிஷன் வாங்கிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் படுத்திக்கிட்டு கடத்திக்கிட்டே இருக்கான். இவன் வருஷத்துக்கு 2 இடம் ஊருக்கு வரான். 2 இடம் இதுதான் வேலையாக இருக்குது. உங்களுக்கு என்ன காவல்துறைக்கோ மேலதிகாரிகளுக்கு எந்த மனு கொடுத்த அப்புறம் யாருமே இதுவரை நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை. பிரதமர் மோடி முன்னிலையில் டெல்லியின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் ரேகா குப்தா. டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அசாமில் நேரிட்ட சுரங்க விபத்தில் 2 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்பு. தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் 44 நாட்களுக்கு பிறகு மீதமுள்ளவர்களின் 2 உடல்கள் இன்று மீட்கப்பட்டன.
உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நாய்க்கு பயந்து ஓடியதால் 8 வயது குழந்தையை லிப்டில் இருந்து வெளியே இழுத்து பெண் ஒருவர் கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட பெண்ணை கைது செய்து போலீசார் விசாரணை. கும்பகோணம் அருகே ரூபாய் 9 கோடி செலவில் கட்டப்பட்ட 13,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு கிடங்கை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது உடன் அமைச்சர்கள் ஏவவேலு, டி.ஆர்.பி. ராஜா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் இருந்தனர். கடலூர் மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 30,000 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். திமுக ஆட்சியின் மீதுள்ள நம்பிக்கையால் தான் பாலியல் சீண்டல் விவகாரத்தில் மாணவிகள் துணிச்சலாக புகார் அளிக்கின்றனர் என்று அமைச்சர் ரகுபதி பேட்டி. பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு திமுக ஆட்சியில்தான் தைரியம் வந்துள்ளது என்றும் கருத்து. தமிழகத்திற்கான நிதியை வாங்கித் தருவதை விட்டுவிட்டு பிரச்சனையை மடைமாற்றும் செயலில் அண்ணாமலை ஈடுபட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒருமையில் விமர்சித்தது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். அமித்ஷாவுக்கு எதிராக தனது தலைமையில் மாபெரும் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று செல்வ பெருந்தகை தகவல். தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அறிவிப்பு. கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தை செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். நிதியை காரணம் காட்டி திமுக அரசு நீர்த்திட்டங்களை நிறுத்திவிடுமோ என்ற அச்சம் பொதுமக்களிடையே நிலவுவதாக கருத்து. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஓடும் பேருந்தில் பெண்ணிடம் செயின் பறித்து 4 பெண்களை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்த பயணிகள். கைதான 4 பெண்களும் தூத்துக்குடியை சேர்ந்தது என்பதும் பேருந்து பயணிகளை குறிவைத்து நகை பணம் பறித்து வந்ததும் விசாரணையில் அம்பலம். செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.